மிகப்பெரிய எதிரியை சம்பாதிச்சு வச்சுக்கிற சீனா எதிரி, பாகிஸ்தான் எதிரி, இந்தியா எதிரி. இதை வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் நாட்டை கட்டமைப்பீர்கள்? எப்படி இந்த நாட்டுடைய வருமானத்தை மேம்படுத்த தலைவர் பிரபாகரன் கேட்கும் சொல்றாரு. சீனாவோ அமெரிக்காவோ இந்தியாவோ எந்த நாடு எதிர்த்து நின்றாலும் பொருளாதார தடைவித்தாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பனைகளை வைத்து உலகத்தினுடைய தலை சிறந்த நாட்டாக என் ஈழ தேசத்தை கட்டி எழுப்ப என்று எங்கள் தலைவன் இதே வேதாரண்ய மண்ணிலே உலவிய எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னார். நம்முடைய முன்னோர்கள் 30 கோடி முகமடியார் என்று பாரதி பாடுகிற பொழுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 10 கோடி பணம் இருந்துச்சு. இன்னைக்கு 10 கோடி பணம் இருக்கா? செங்கல் சூளைகளுக்கு பணையை கொடுத்தான். பனையில மட்டும் 34 பனைகள் இருந்துங்க. ஆண் பனை, பெண் பனை, குந்தப்பனை, தாலிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழப்பனை, ஈச்சப்பனை, திப்பிலிப்பனை, உடல்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, இளம்பனை, காந்தப்பனை, இடுக்கம்பனை, குந்தப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, நிலப்பனை, சனப்பனை, வாதப்பனை, அழகுப்பனை என்று 34 வகையான பனை மரங்கள் தமிழ் நிலத்தில் இருந்தது. இன்றைக்கு அழிஞ்சு போச்சு. பனை அழிச்சிட்டான். பனையிலிருந்து மட்டும் குறைந்தபட்சம் 180 பொருட்களை தயாரிக்க முடியும். பனையிலிருந்து பணம் பால், பணம் கருப்பட்டி, பனையிலிருந்து கற்கண்டு, பனையிலிருந்து பணம் பழத்திலிருந்து சாக்லேட், பண மட்டையிலிருந்து கூட, பண மட்டையிலிருந்து கைவினை பொருட்கள் எவ்வளவு தயாரிக்கலாம். இயற்கை மது எவ்வளவு குடிச்சாலும் போதையாது. பணம்பாடு, பணம் கல்லு, அந்த பணங்களுக்கு தடையை போட்டுட்டு ஊர் முழுக்க டாஸ்மாக். பணங்கள் வந்து போதை. ஆமா, டாஸ்மாக் வைக்கலாம் பெருமாள் கோயில் தீர்த்தம்.